ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் வேரியன் சேனல். என்னோட பேர் விஜய். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் அண்ட் ஃபிக்ஷன் மூவி வார் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸு. இது வந்து பார்ட் 3 மூவி. நான் ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டேன். ஸோ கண்டினியூ வருஷன்லாம் பார்த்தா மட்டும்தான் இந்த கதை புரியும். ஸோ மற்றதெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:20 நிமிஷம். சூப்பரான மூவி. நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கதை சூப்பராக புரியும். இந்த பார்ட் 3 மூவி நீங்கள் வந்து பார்ட் 2ல் வந்து கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கதை புரியும். கண்டிப்பாக கிளைமேக்ஸ் பார்ட் 2ல் வந்து பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சீசரை வந்து இந்த போரை எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லி நம்மளோட ஏப்ஸ்லாம் காப்பாற்றணும் சொல்லி பதுங்கி வாழ்கிறாரு. இதை பயன்படுத்தி யூஎஸோட இராணுவம் வந்து வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நிறைய ஏப்ஸில் வந்து பாம்பு போட்டு சுட்டு சாவடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசர் வந்து முடிவு பண்ணார், நம்ம இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸோட ராணுவம் வந்து சீசரோட பையனும் பொண்டாட்டியும் போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சீசர் வந்து பழிவாங்க நோக்கத்தில் போயிடுவார். சீசரோட எப்ஸெல்லாம் தனியாக ஒரு அமுச்சு விட்ருவார். சீசரை தனியாக போயிடுவார். இராணுவத்தை தேடி வெறி கொண்டு போவார் சீசர். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீசரோட ஃபேமிலி எல்லாருக்கும் இராணுவத்துக்கிட்ட மாட்டிப்பாங்க. சீசரை வந்து மாட்டிப்பார். அதுக்கப்புறம் குடும்பப்படுத்துவாங்க. சீசர் இதுலேருந்து தப்பிச்சாரா இல்லையா? இந்த இராணுவம் வந்து ஏப்ஸ்லாம் அழிச்சாங்களாம். இதில் மொத்தம் 2 இராணுவம் இருக்குது. ஒரு இராணுவம் வந்து கெட்ட இராணுவம், இன்னொரு வந்து நல்ல இராணுவம். அது எதனால் சண்டை ஆகுதுன்னு நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோ. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீசரோட ஃபேமிலி எல்லாமே ஏப்ஸ் தப்பிச்சு தான் இதில் கதையே. ஸோ ஆர்டர் வைஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கதை புரியும். ஸோ திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அதனால் வந்து எல்லாம் பாட்டும் பார்த்துட்டு கண்டினியூஸாக பார்த்தா மட்டும் தான் புரியும். ஸோ படம் ஒர்த்து. ஸோ பொறுமையாக நீங்கள் பார்த்தா மட்டும் தான் அந்த படத்துக்குள்ளார நீங்கள் போக முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன நடக்கும் அந்த ஏப்ஸுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா படம் ஒருத்து. பார்ட் 4க்கு லீடில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் வந்து ஆதிகால மனுஷாக மாறி இருப்போம், பேச முடியாது. இதில் வந்து இந்த பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா எதனால் பேச முடியாது தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பார்ட் 4ல் வந்து நோவா பேர் வந்திருக்கும். இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருங்க. கிளைமேக்ஸில் ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடும். ஸோ அந்த மூவி வந்து ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த 4th வந்து நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். சரிங்களா? இன்னும் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். உங்களோட ஆதரவு தேவை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், அடுத்த சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய்.